ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீல் மேக்கரை வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு அதோட தண்ணியெலாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை 2, லவங்கம் 2 எடுத்திருக்கேன். மசாலா பொருளுக்காக கரம் மசாலா 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கடாய் சூடாயிடுச்சு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் மீல் மேக்கர் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸில் கூட இதை நீங்கள் செய்யலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ட உடனே எண்ணெய் காஞ்சதும் இதில் சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்து கொஞ்சமாக அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே பாருங்கள், கொஞ்சமாக அது லேசாக ஒரு பொன்னிற மாதிரி வந்துடுச்சுனாவே நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். வதக்கின உடனே இதில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பெரிய வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை போட்டு அதை நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அது வர வரைக்கும் கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி சாறை சேர்த்துக்கலாம். 3 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளி இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டவட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிட்டு இதோட பச்சை மிளகாய் 1 எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க. இதோட இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். போன வாட்டி தான் நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா இது கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே இதில் நம்ம கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்ட வாட்டி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த வாட்டி நல்லா இது கொதி வரணும். இதை நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், மசாலா வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த மீல் மேக்கரோட இந்த மசாலா பொருள் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போது தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தியோட, பூரியோடலாம் சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.